பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடரும் அமலாக்கத்துறை வேட்டை வெளிவருமா உண்மை? இதை பற்றி தான் மக்களே நாம் இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம சிற்றறிவுக்கு தெரிந்த அளவுக்கு நம்ம இந்த வீடியோ பதிவிடுவோம். ஆனால் இதுக்குள்ளே ஆழமாக போகிறோம்னா ஒரு சிலரோட நாராசமாக இருக்குது. ஒரு சிலரோட பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா, பின்புலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த ஊழலில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலே காது கூசுது, பேசுகிறதுக்கு நாக்கு கூசுது. அதனால் நம்ம ஒரு மேலோட்டமாக போய்க்கலாம். மக்கள், இப்போது ஐஏஎஸ் விசாகன் அவர்கள் அப்ரூவராக மாறி இருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு சரியான தகவல் இல்லை. ஆனால் இருந்தாலும் முதல்ல ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்றேன். என்றைக்குமே நேற்று பேசுகிற மாதிரி தான், என்றைக்குமே ஒரு காவல்துறையாகணும், ஒரு கலெக்டராகணும் அப்படின்னு சொல்லி படிக்கக்கூடியவங்க எல்லாமே ஆரம்பத்தில் உண்மையிலே படித்து வெளியே வரும்போது முதற்கொண்டு, அந்த உறுதிமொழி எடுக்கும்போது முதற்கொண்டு மக்களுக்காகத்தான் நாங்கள் தொண்டு செய்ய போகிறோம், மக்களுக்காகவே நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க படித்து முடிச்சுட்டு பட்டத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு பதவிக்கு வர்றாங்க. ஆனால் அவங்க எங்கே பதவிக்கு ஏற்கிறாங்களோ, பதவி கிடைக்குதோ, அந்த பகுதியில், அந்த மாநிலத்தில், அந்த ஏன் மாநிலம் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுக்குவோம், அப்படி ஒரு பதவி கிடைக்கிது. அந்த இடத்துல போய் நம்ம வேலை செய்யணும், மக்கள் தொண்டாற்றணும் அப்படின்னு சொல்லலாம் நினச்சி தான் வர்றாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் அவங்களுக்காக கொஞ்சம் நெளிஞ்சு சுழிஞ்சு போக வேண்டியதாக இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி நெளிஞ்சு சுழிஞ்சு போவாங்க. வெகு சிலர் சகாயம் ஐஏஎஸ் மாதிரியும், நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ் போலவும், முக்கியமாக நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை இந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணியே ஆகணும். அவர் உண்மையிலே மிகப்பெரிய அளவில் மக்கள் தொண்டாற்றணும் அப்படின்ட்டு தான் கர்நாடக சிங்கம்னு பேர் எடுத்தார். எப்படி? கர்நாடக சிங்கம்னு பேர் எடுத்தார். அவர் மனதிற்குள்ள ஒரு சில சஞ்சலங்கள், அதனால் நம்மளால் இந்த இடத்துல தெளிவாக உண்மையாக போராட முடியாது. ஒரு சில காரணங்களால் அவர் ஐபிஎஸ் பதவியை துறந்துட்டு வெளியே வந்தார். இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க மக்களே. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறையா பேர் இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, விசாகன் ஐஏஎஸ். அவரும் ஒரு சிலர் நல்லவர்னு சொல்கிறாங்க, வெகு சிலர் அவரை பற்றி பேசுகிறதுக்கு தவிர்க்கிறாங்க. நம்ம சமூக வலைத்தளங்களில் போய் பார்த்தோம்னா நிறையா விஷயங்கள் வருது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை செய்ததாகவும், நாமெல்லாம் அதிகாரிக, நமக்கும் அரசியல்வாதிக்கு என்ன பிரச்சனை, அவங்க இந்த 5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த 5 வருஷம் ஓடி போயிடுவாங்க, நாம் அதிகாரிக, நாம் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை அதிகாரிகள் பேசியதாக தகவல் வருது. அப்படி பேசிய போது உண்மையை பூரா மிஸ்டர் ஐயா விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகாஷ், அப்புறம் முக்கியமான புள்ளி, இதில் ஒரு 5 நபர்கள் இருக்காங்க. இதில் ரத்தீஸோ 2 விதமாக சொல்கிறாங்க. அதனால் நம்ம ரத்தீஸ்னே வச்சுக்குவோமே. அந்த ரத்தீஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இந்த ஊழலுக்கு தலைமையேற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி தலைமையேற்றிருக்காரு? அவருடைய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த ஐஏஎஸ் விசாகன் அவர்களுக்கே இவர் கட்டளையிட்டிருக்கார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த
அந்த மதுபான தொழிற்சாலைகள் எந்த அளவுக்கு கொள்முதல் செய்யணும், இந்த இந்த மதுபான தொழிற்சாலைகளில் இவ்வளோ கொள்முதல் செய்யணும், அங்கே இப்படி செய்யணும், இப்படி அங்கே இங்கே இப்படி செய்யணும், இங்கே இவ்வளோ வருமானம் வருது, அங்கே இவ்வளோ வருமானம் வருது, இந்த பணத்தில் நாம் என்ன பண்ணணும், இந்த பணத்தை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்த்தணுங்கிற வரைக்கும் இவருடைய கட்டளைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதை விட இந்த பணங்கள்லாம் எங்கே போயிருக்குது அப்படின்னு பார்த்தா, அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் புலனாய்வுத்துறை வச்செல்லாம் நாம் எது பண்ணல, சமூக வலைத்தளங்களில் வர்றதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். சமூக வலைத்தளங்களில் வர்றதை பற்றி தான் பேசுகிறோம். நம்ம பேசுகிறதுக்கு ஆதாரம் இருக்குது மக்களே. அதாவது இந்த பணம் எப்படியெல்லாம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு புள்ளி மட்டும் சொல்கிறேன். இது உண்மையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் மக்களே. விசாகன் ஐஏஎஸ் அவர் இந்த டாஸ்மார்க் நிர்வாகத்தினுடைய மேலாளர், முக்கியமானவர். இவர் என்னென்ன சொல்கிறாரோ அதுதான் அந்த துறையே கேட்கும். அவரவே ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறார், கட்டளைகள் இடுறார். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய துணை முதல்வர், முதன்மையானவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கார். அப்புறம் அப்படியே நான் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். நம்ம விசாகன் அவர்கள், அடுத்து ரித்தீஷு, அண்ணன் உதயநிதி அவர்கள். அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அண்ணன் ஆகாஷ் அவர்கள். இந்த அண்ணன் ஆகாஷ் அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மூக்காமுத்து இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மகள் வழி பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் பெரிய அளவுலாம் இது வரைக்கும் பெரிய படங்கள் இந்த மாதிரிலாம் எடுத்தது கிடையாது. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்ததாக ஒரு தகவல் சொல்கிறாங்க. இவருக்கு எப்படி இட்லி கடை, பராசக்தி, இந்த பராசக்தின்னு வரும்போது அந்த பராசக்திக்கு கீழே ஒரு வாக்கியம் போட்டிருக்காங்க, அஞ்சாமை திராவிடர் கொள்கையடா. இதை போட்டு எங்கே போனான்னே தெரியல. நல்லா பாட்டுங்க. அந்த பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டுட்டு கீழே அஞ்சாமை திராவிடர் உரிமையடா. எங்கேயா, எங்கே, ஏன் ஓடுனீங்க? உங்கள் மடியில் கணமில்லை என்றால் வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நிறையா பேர் அப்படி பட்டையை கிளப்புறீங்க. ஏன் ஓடுனீங்க? எதுக்காக ஓடுறீங்க? அமலாக்கத்துறை என்ன உங்கள் வீட்டில் சோறு கேட்டுச்சா, இல்லை உங்கள் சொத்தில் பங்கு கேட்டுச்சா? மக்களை ஒரே விஷயம் புரிஞ்சுக்குங்க. உண்மையாக இருக்கிறவன் ஐயா வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, எங்கள் வீட்டில் எந்த சொத்தும் நாங்கள் தவறாலாம் வாங்கலை, எங்கள்கிட்ட வந்த பணத்துக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குன்னு தான் சொல்லுவான். ஓட மாட்டான் மக்களே, ஓட மாட்டான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த தமிழக மண்ணில் இந்த திமுகவினுடைய முதன்மை குடும்பத்தை அமலாக்கத்துறை தொட்டதே கிடையாது. இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன், என்னுடைய சிற்றறிவு தெரிஞ்சு இதுதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தொட்டிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தீஷ்கே வந்துடுவோம். இந்த ரித்தீஷ் 2021 காலம், இது சின்ன பசங்க தான், எல்லாருமே சின்ன பசங்க தான். இவர் ஆகாஷ்கே பார்த்தீங்கன்னா 26லேருந்து ஒரு 28க்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் ரித்தீஷுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 32-30 இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வயசில் ஆகாஷுக்கு எங்கேருந்து வந்துச்சு 500 கோடிக்கு மேற்பட்ட பணங்கள்? 500 கோடிக்கு மேற்பட்ட பணங்கள் எங்கேருந்து வந்துச்சு? 3 மிகப்பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுக்கிறார், அது குறுகிய நேரத்தில். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு படம் எடுக்கணும், ஒரு திரைப்படம் எடுக்கணும் அப்படின்னா கால விரயங்கள் அதிகமாகும். கால விரயங்கள் அதிகமாக பண செலவினங்கள் குறைவாகும்.
ஆனால் இவர் அப்படி குறைந்த நாட்களில் மிகப்பெரிய நடிகைகளை வச்சு மிகப்பெரிய திரைப்படம் பண்ணிகிட்ருக்காரு. அதனால இவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம்தான், எங்கேருந்து பணம் வந்துச்சு? கேட்கத்தானையா வர்றாங்க அண்ணே, கேட்கத்தானே வர்றாங்க. உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னது லாக்கப்பில் தர்றதுக்கு வரல, கேட்கறதுக்கு வந்தால் பதில் சொல்லிட்டு போங்க, ஏன் ஓடணும்? சரி மக்களை, அப்படி ஆகாஷ் அவர்களுடைய அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரித்தீஷ். எப்பா இவர் 2021 ஒன்றுமே இல்லை, சின்ன பையன்தான். ஆனால் அவர் கையில் இன்னைக்கு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பங்களா ஒன்று கட்டிகிட்டு இருக்காரு. பிரம்மாண்டமான பங்களா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விம்மிங் பூலோட, அது மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூலோட. இவரால் கடைசிக்கு 2 வாரத்துக்கு ஒருக்கா, அதாவது கடைசிக்கு நான் சொல்கிறது கடைசிக்கு பார்ட்டி என்ஜாய்மெண்ட் இல்லாமல் இருக்க மாட்டாராம். அதுவும் பார்த்திங்கன்னா நடிகைகள், அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கே அதாவது சொல்கிறதுக்கே சங்கடமாக இருக்குது. அந்தளவுக்கு அண்ணன் உதயநிதி அவருடைய நண்பர் என்ற ஒரு போர்வையில் இந்த ஆட்டத்தை ஆடியிருக்கார். ஆனால் ஒன்று மக்களே, இங்கே முதன்மை குடும்பம் சிக்குமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது, அது விசாரணையில் தெரியும். ரித்தீஷ் அவர்கள் துபாய் போயிருக்காரா, லண்டன் போயிருக்காரா நம்மளுக்கு தெரியாது. அமலாக்கத்துறை கண்கொத்தி பாம்பாக அவர் கூடையே பயணிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குது மக்களே, தகவல் வந்திருக்கு. அவர் கூடையே பயணிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதை தொடர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ இதில் சிக்கினது பார்த்தீங்கன்னா, உயர் திரு விசாகன் ஐஏஎஸ் அவர்கள், ஆகாஷ் அவர்கள், ரித்தீஷ் அவர்கள், மேகநாதன் அவர்கள், இதோட முக்கியமான ஒரு புள்ளி இருக்கார், விக்ரம் ஜூஜூ. பேர் என்ன? விக்ரம் ஜூஜூ. அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவரை பிடிச்சா இன்னும் பெரிய தகவல்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அவர் வச்சிருக்க வாட்சினுடைய மதிப்பே மிகப்பெரிய அளவுன்னு சொல்கிறாங்க மக்களே. நாம் நேராக போய் பார்க்கல, வலைத்தளங்களில் வந்ததை பற்றி பேசுகிறோம். அவரை பிடிச்சா இன்னும் மிகப்பெரிய தகவல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 5 பேர் ஆச்சா? சரி, இந்த கதை இப்படியே போயிட்டுருக்குது. ஆனால் ஒன்று மக்களே, ஒரே ஒரு விஷயந்தான் தேசபக்த பாரத சொந்தங்கள் சார்பாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். மணல் கெடுத்தல், கனிம வள கொள்ளை, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், இன்னும் எக்ஸட்ரா 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 நிறையா ஊழல்வாதிகள் தமிழகத்தில் இருக்காங்க. அமலாக்கத்துறை வர்றாங்க, எல்லாத்தையும் சோதனையிடுறாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மனசில் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குது. அதனால் அமலாக்கத்துறை இந்த முறை மிகப்பெரிய அளவில் மொத்த உண்மைகளையும் தோண்டி எடுக்கணும் மக்களை, மொத்த உண்மைகளையும் தோண்டி எடுக்கணும். அமலாக்கத்துறை மீதும் மத்திய அரசின் மீதும் எத்துணை சேற்றை வாரி வீசினாலும் உண்மையை வீதிக்கு கொண்டு வந்தே தீர வேண்டும். இது தேசபக்த சொந்தங்களின் ஆசை, வற்புறுத்தல், கெஞ்சல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உண்மையிலே அமலாக்கத்துறை நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அந்த கடைசி வரும்போது எங்கேயோ அவங்களுக்கு தடுக்குதா என்ன சத்தியமாக தெரியல, எனக்கு சத்தியமாக தெரியல மக்களே. ஆனால் விடக்கூடாது, ஊழல்வாதிகளை, ஊழல் பெருச்சாளிகளை விடவே கூடாது. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு இப்போ ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்குது. இது வேறு நாளைக்கே
நீதிமன்றம் வந்து கையில் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு போய் கொட்டு வாங்கிட்டு வந்துச்சு இந்த தமிழக அரசு. மறுபடியும் நாளைக்கு அவசர வழக்கா நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நீதிமன்றமும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்ல தீர்ப்பு வரும். ஏற்கனவே கிடைத்த தீர்ப்பு போல என்னையா உங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் தான் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் ஓடுறீங்க? நீதிமன்றத்தை நோக்கி ஏன் ஓடுறீங்க? ஒரு அமலாக்கத்துறை வருது, கேள்வி கேட்குது, பதில் சொல்ல முடியல அப்படின்னா இது என்ன லட்சணம்? மத்திய அரசு அத்தனை குறை பேசுறீங்க, அங்கே ஏதாவது ஊழல்னு வருதா? ஊழல் சொன்னவங்களாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. எதெல்லாம் ஊழல்னு சொன்னாங்களோ அதே நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு, ஐயா சாமி நான் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிக்கிங்கன்னு கேட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே எந்த லட்சணத்தில் நடக்குது? ஐயா தயவு செய்து எங்கேயுமே ஊழல் இல்லாத அரசியல் கிடையாது, ஊழல் இல்லாத அதிகாரிகளும் இல்லை. நான் ஒரு சிலர் தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்ல. ஆனால் அதுக்கு ஒரு அளவுகோலாவது வச்சுக்கோங்க. இந்த லிமிட்டை தாண்ட வேண்டாம், ஒரே முட்டமாக வந்து தமிழகத்தை வித்தர வேண்டாம் அப்படின்னா ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க. ஊழல்ன்றதே வந்து மிகப்பெரிய வெட்கக்கேடான செயல், அவமானமான செயல். அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சுக்கோங்க. போதும்பா, இங்கே 10,000 கோடி வாங்குறோமா, இனி 10,000 கோடி வேண்டாம், ஒரு 1000 கோடி. ஊழலை முற்றிலுமாக தடுக்க முடியாது, லஞ்சத்தையும் முற்றிலுமாக தடுக்க முடியாது, புரியுது. ஆனால் ஒரு அளவுகோலாவது வைங்க. இப்போ ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறான்னா எதுக்காக லஞ்சம் வாங்குறான்? அவன் வேலை செய்யறதுக்காக லஞ்சம் வாங்குறான். ஆனால் இந்த லஞ்சம் வாங்குறது மேலதிகாரிக்கு தெரியும். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? அந்த மேலதிகாரிக்கு கொடுக்கணும். அந்த மேலதிகாரி பண்ணுறது ஒரு அரசியல்வாதிக்கு தெரியும். அப்போ அந்த அரசியல்வாதிக்கு கொடுக்கணும். இப்போது இங்கே கொடுக்கறது நிப்பாட்டுறதா, அங்கே வாங்கிறது நிப்பாட்டுறதா தெரியல மக்களே, தெரியல. அதனால் மக்களே, தயவு செய்து இந்த ஊழலுக்காக, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏன்னா இவங்க 2 தான் மாறி 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 ஆட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால் வந்து இந்த ஊழலுக்கு எதிராக மக்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், கேள்வி கேட்கணும். ஆக்சுவலி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் மட்டும்தான் வந்து நன்மை பிறக்கும். கேள்வி கேட்டால் மட்டும்தான் நன்மை பிறக்கும். கேள்வி கேட்காமல் இதையும் கடந்து போவோம், இதையும் கடந்து போவோம், இதையும் கடந்து போவோம்னு போனால் நம்ம ஜென்ரேஷன் முடிஞ்சிடும். நம்மளுடைய குழந்தைகளோட ஜென்ரேஷனாவது நல்லபடியாக வாழணும் மக்களே என்று கூறி அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தயவு செய்து ஒற்றுமையாக இருந்து இந்த ஊழலை எதிர்ப்போம். பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஹிந்த். மக்களே, ஒரே ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனை தட்டி ஆல் என்ற ஆப்ஷனை ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நானே ஏதாவது ஒரு தவறான விஷயங்களை சொல்லியிருந்தா எனக்கு தட்டி கொடுக்கறதுக்காக, உற்சாகம் பண்ணுறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கருத்துக்கள் எல்லாத்துட்டையும் போகணும், நம்ம அளவுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துட்டையும் போகணும் மக்களே. நன்றி, வணக்கம்.